தேர்ட் டைம் நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கீங்க. கடந்த முறை நாம் கொலோசியர் 2:6-7 வசனங்களை எப்படி மனப்பாடம் பண்ணுறது, எப்படி தியானம் பண்ணுறது, எப்படி கற்றுக்கொள்வதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு நிகழ்ச்சியில் கொலோசியர் நிருபத்துக்கான அறிமுகத்தை நான் கொடுத்தேன். அதில் வழிமுறைகளை கற்றுக்கொண்டேன். மீண்டும் இதே வசனத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த 2 வசனங்களை நீங்கள் ஒருவேளை முதல் முறையாக வாசிக்கும்போது நல்லா இருக்குதுன்னு நினச்சின்னா அண்டர்லைன் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் அண்டர்லைன் பண்ணி அடிக்கோடிட்டு பார்க்கலாம். ஆனால் அண்டர்லைன் எந்த வசனத்தை பண்ணுறீங்களோ அந்த வசனத்தை 5லேருந்து 10 முறையாவது திருப்பி திருப்பி பார்க்கலாம், வாசிக்கலாம். அதுதான் தியானத்தில் மிக முக்கியமான படி அல்லது அணுகுமுறை. அந்த வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். அப்படின்னா என்னென்னா, பைபிள் வசனத்தை பார்க்குறீங்க. இதில் முதல் 6 வார்த்தைகளை பார்த்திங்கன்னா ஒரு தொடர்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். ஆகையால் முன்னாடி உள்ள 5 வசனங்களில் பார்த்தது இதெல்லாம் நடந்திருக்கு. ஆகையால் நீங்கள், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே. பொதுவாக நாம் இயேசு கிறிஸ்து தான் சொல்லுவோம். இங்கே பாருங்கள், கிறிஸ்து இயேசுன்னு இருக்கு. இப்படி பார்க்குறதுக்கு பேர் தான் ஆழமாக கவனமாக பார்க்குறது. ஒவ்வொரு வார்த்தையும் இனி மறக்காது. இந்த இடத்துல மட்டும் கிறிஸ்து இயேசுன்னு இருக்கு. இப்போ இந்த அதிகாரத்தில் கிறிஸ்துன்னு எங்கெல்லாம் வருது அப்படின்னும் அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். 2ஆம் வசனத்தில் பாருங்கள், ஒரு மஞ்சள் கலரில் கிறிஸ்துவுக்கு. 5ஆம் வசனத்தில் கிறிஸ்து. 11ஆம் வசனத்தில் கிறிஸ்துவை பற்றும். 20 கிறிஸ்துவுடனே கூட. அப்படி மார்க் பண்ணுறது, முதல்ல மார்க் பண்ணது அப்படியே பார்க்கலாம். அந்த கிறிஸ்துவுடனே என்ற வார்த்தையினுடைய கூட இருக்க முந்தின வார்த்தை அல்லது அடுத்த வார்த்தையை பார்க்கலாம். இதுக்கு பேர் தான் வசனத்தை தியானித்தல். இந்த 2 வசனங்களையும் நம்ம கற்றுக்கொண்டு வரோம். இன்னொரு முறை நீங்கள் கூட என் கூட சேர்ந்து சரிங்களா? ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகும், அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகும், அவருக்குள் நடந்து கொண்டு. அவருக்குள்ளே தான் நம்ம நடக்கணும். அவருக்குள்ளே நடக்கும்போது சில கிறிஸ்தவ ஆராதனை முறைகள், சில கட்டுப்பாடுகள்லாம் நல்லது போல தோன்றினாலும் உலகத்தை சார்ந்தவர்களாக இருக்குது. அது நம்ம ஆவிக்குரிய விதத்தில் வளர்க்காது. ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஒழுங்கு, பயிற்சி, கட்டுப்பாடு, தேர்ச்சி, பழக்கம், வழக்கம் எல்லாமே தேவை. ஆனால் இதெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே தான் செய்யணும். அதைத்தான் நம்ம இங்கே படிக்கிறோம். இந்த 2ஆவது வசனத்தை தான் இப்போ அதிகமாக பார்க்க போகிறோம். ஏற்றுக்கொண்டபடியே போதிக்கப்பட்டபடியே. ஏற்றுக்கொண்டபடியே 3, போதிக்கப்பட்டபடியே 2. விசுவாசத்தில் உறுதிப்பட்டு, அசைக்காம நல்ல விசுவாசத்தில் உறுதிப்பட்டு. ஒரு டென்ட் அமைக்கிறாங்க. அந்த முளை, அந்த பேஸை கட்டி வச்சுருப்பாங்க. அது ரொம்ப உறுதியாக இருந்தால் தான் டென்ட்டு கீழே விடாது. அதை மாதிரி தான் அஸ்திபாரமும் அதான் காட்டுது. அதுதான் அஸ்திபார உபதேசத்தில் தான் விசுவாசம் உறுதியாக இருக்க முடியும். விசுவாசம் உறுதியாக இருக்கிறதுக்கு அநேக உதாரணங்களை நம்ம பார்க்கலாம். பவுல் அப்போஸ்தலன் ஆண்டவருக்காக ஏராளமானதை இழந்தார், ஏராளமான துன்பங்களை ஏற்றுக்கொண்டார், அனுபவித்தார். அவருக்கு விசுவாசத்தின் உறுதி மிக அதிகமாக இருந்தது. அதனால் தான் அந்த விசுவாசத்தில் உறுதிப்பட்டுன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். 3 முக்கியமான வார்த்தைகள்: ரூட்டட், பில்டப், எஸ்டாப்ளிஷ்ட். 3 வார்த்தை. வேர் கூடுறது, கட்டப்படுறது, உறுதிப்படுறது. அதனுடைய தொடர்ச்சியாக ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெறுவீர்களாக. இந்த முதல் 6 வார்த்தை எப்படி 6 முறை ரிப்பீட் பண்ணுறேன்னு பார்த்தோம். அதை போல் பார்த்தீங்கன்னா இந்த 3 காரியங்கள் 6ஆம் வசனத்தில் அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு. அவருக்குள் வேர் கொண்டவர்களாம், அவர் மேல் கட்டப்பட்டவர்களாம், அவருக்குள் நடந்து கொண்டு. 6-7 வசனங்களுக்கு இடையே கமா இருக்குது. நடந்து கொண்டு கமா. ஆகவே இந்த 6-7 ஒரே பெரிய நீளமான வாக்கியம். 2 முறை நீங்கள்ன்ற வார்த்தை பார்க்கணும். நீங்கள் ஒரு குரூப்புக்கு, விசுவாசிகளுக்கு சொல்லப்பட்டது. சில சத்தியம் விசுவாசிக்கு தனிப்பட்ட முறையில் சொல்லப்படுது, சிலது குரூப்பாக சொல்லப்படுது.
கடைசியில் ஸ்தோத்திரத்தோடே அதிலே பெருகுவீர்களாக. ஸ்தோத்திரம்னா தேங்க்ஸ் அல்லது நன்றி. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. இங்கே பாருங்களேன், இந்த 7 ஸ்தோத்திரம் வருது. 1:5 பாருங்க, 1:5. அதில் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி, அப்புறம் 1:13 பாருங்க, ஸ்தோத்தரிக்கிறோம். 2:7 பார்த்தோம். 3:17 பாருங்க, ஸ்தோத்திரியுங்கள். 3:15 பாருங்க, நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். 4:2 பாருங்க, ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். இந்த 4 அதிகாரங்களை கொண்ட இந்த நிருபத்தில் பவுல் 6 முறை ஸ்தோத்திரம் நன்றின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அவர் வைராக்கியமானவர், பொறுமை நிறைந்தவர், அதோடு கூட மிகவும் நன்றி உள்ளம் கொண்டவர். இவ்வளோ கஷ்டத்தின் மத்தியிலும் அவருக்குள்ளே எப்போதும் நன்றி பெருக்கம் இருக்கிறது. நன்றி எண்ணங்களால் நிரப்பப்பட்டிருக்கிறார். ஆகவே தான் அடிக்கடி இதை சொல்கிறார். நீங்கள் எழுதிக்கிறீங்களா? 1:5-13, அப்புறம் 2:7, 3:15-17, 4:2. அது ஒரு குறிப்பிட்ட கலரில் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். மேபி ஒரு க்ரீன் கலர். இப்போ பார்த்தோன்னே இந்த 4 பக்கத்துலேயும் பார்த்தோன்னே தெரியும். அப்போ இதில் ஸ்தோத்திரிகள்னா நன்றி பெருக்க உடையவங்க, நன்றியில் பெருகிறவங்க. இப்போ 3:8 கூட்டுறோன்னு வச்சுக்கோங்க. 3:8 கூட்டுறோம், 3ன்னு வச்சுக்கலாம். 3:8 கூட்டுறோம் 11. ஆனால் 8 3 கொண்டு பெருக்கிறோம். 3 × 8 அல்லது 8 × 3, அது எவ்வளவு? 24. பார்த்தீங்களா? பெருக்கும்போது 11, 24, அவ்வளோ வித்தியாசம் இருக்குது. சிலர் ஏதாவது ஒரு நன்மை கிடைச்ச உடனே ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க, சும்மா சிரிப்பாங்க, அவ்வளோதான். சிலர் தேங்க்யூன்னுவாங்க. சிலர் 2-3 முறை கூட தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச் அப்படின்வாங்க. அது அடிஷன். ஆனால் அடிக்கடி ஆண்டவருக்கு நன்றி சொல்வது, பொதுவாகவும் குறிப்பாகவும், அது பெருகிறது. ஒரு சின்ன உதாரணம், ஒரு ஊழியக்காரர் சொல்லிகிட்டு இருந்தார். இப்போ அவருக்கு யாரோ ஒருத்தர் ஒரு ஷர்ட் கிஃப்ட் பண்ணுறாங்க. இப்போ அவர் என்ன பண்ணுவார்? தேங்க்யூ வெரி மச் அப்படின்னு அந்த சந்தோஷமாக, தேங்க்யூ வெரி மச், ஐ லைக் த கலர், எனக்கு ரொம்ப பிடிக்குது இந்த கலர். அவர் ஸ்தோத்திரம் நன்றி நிறைந்த ஒரு ஊழியக்காரர் இருக்கார். மோர் தென் ஒன்ஸ் சொல்கிறாரு. சிலர் என்ன பண்ணுவாங்க, திருப்பி அவங்கள பார்க்குறாங்க அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில்னா, சிலர் அவ்வளோ தூரம் நன்றி நிறைந்தவங்க. தேங்க்யூ வெரி மச், நீங்கள் கொடுத்த ஷர்ட் எனக்கு ரொம்ப பிடிக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. குடும்பத்தில் எல்லாருமே சொல்கிறாங்க நன்றி. எத்தனை சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இது ஆடிங் தேங்க்ஸ் கிவிங். ஆனால் அவர் ஆண்டவர் வழி நடத்தினப்ப அவர் கொஞ்ச நாள் கழித்து எப்போல்லாம் அந்த ஷர்ட்டை போடுறாரோ அப்போல்லாம் ஆண்டவருக்கு, அவரே என்னுடைய ஃப்ரெண்டு இதை கொடுத்தாரு, அவருக்காக நன்றி சொல்லுகிறேன், அவர் மூலமாக நீர் கொடுத்தாரு, அதுக்காக நன்றி சொல்லுகிறேன், எனக்கு இப்படி பல பொருட்களையும் கொடுத்த மக்களுக்காக நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே நீர் எவ்வளவு நல்லவர், நீ நல்லவர் என்பதை பல ருசித்து பார்க்குறேன்னு அடிக்கடி நன்றி சொல்கிறார். இது நன்றியில், ஸ்தோத்திரத்தில் பெருகிறது. அந்த 7வது வசனத்துக்கு ஆக்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்துடனே அதிலே பெருவீர்களாக. அதாவது மல்டிப்ளைங், இன்க்ரீஸிங் இன் தேங்க்ஸ் கிவிங். சில சமயம் கொஞ்சம் நேரம் 5 நிமிடங்கள் மட்டும் ஸ்தோத்திரம் சொல்லிகிட்டே இருக்கும். ரட்சிப்புக்காக கூட நினச்சா ஸ்தோத்திரம் சொல்லலாம், ஒவ்வொரு ஜெபத்துலேயும் ஸ்தோத்திரம் சொல்லலாம். உதாரணமாக, ஆண்டவராய் இயேசுவின் இரத்த சிந்தி பாடுபட்டதுனால கிடைத்த பாவ மன்னிப்புக்காக நன்றி சொல்கிறேன் அப்படின்னு ஒரு 30 தடவை சொல்லலாம். அப்போ நம்ம மனசில் நன்றி எண்ணம் உருவாகும். 30 தடவை சொல்கிறது ஒரு சும்மா மந்திரம் சொல்கிற மாதிரி கிடையாது. 30 தடவை சொல்லும்போது நன்றி எண்ணம் உருவாது. அதனால்தான்
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதேன்னு அவனுடைய பிரசனத்தில் பல முறை சொல்லிகிட்டே இருந்தோம் நமக்குள்ள. அது வேலை செய்து பல முறை ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக, சரீரப்பிரகாரமான நன்மைகளுக்காக, இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக அடிக்கடி நம்ம நன்றி சொல்கிறோம். ஆகவே இந்த 2 வசனங்களும் ஒரு விசுவாசினுடைய வளர்ச்சியை காட்டுது. என்னெல்லாம் செய்யணும், எப்படி வளர்றது. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை, அதை 5 வார்த்தைகளை மெதுவாக அமைதியாக மனசுக்குள்ளே நினைவுக்குள்ளே அப்படி கொண்டு வந்து பார்க்குறோம். ஏற்றுக்கொண்டபடியே, இந்த வார்த்தையை வாசித்த பிறகு கொஞ்ச நேரம் குவைட்டாக இருக்கலாம். அவருக்குள் வேர் கொண்டவர்களாகும், அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகும், அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. பார்க்குறவங்கள்டெல்லாம் ஆண்டவர் எனக்கு செய்தார், அவருக்கு இதுக்காக நன்றி சொல்கிறேன். ஒரு ஸ்கூலில் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தால் எல்லாட்டையும் சொல்லுவாங்க, ஊரிடம் மட்டும் சொல்ல மாட்டாங்க. அது ஸ்தோத்திரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, பெருகுறாங்க. ஆனால் எல்லா நன்மைக்கும் விசேஷ நன்மை அது. ஆண்டவரத்தை பெற்ற எல்லா நன்மைக்கும் அதிகமான ஸ்தோத்திரத்தை ஏறெடுத்தோன்னா அதான் ஸ்தோத்திர பலி. என் ஆத்மாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறக்காதே. அக்கிரமங்களெல்லாம் மன்னித்தார், நோய்களெல்லாம் குணமாக்கினார், பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டார், அவர் வாழ வயது போல வயதை மாற்றுறாரு, வருஷங்களை ஆசீர்வதிக்கிறார், திருப்தியாக்குறாரு, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடி சுட்டுறார். அதுதான் பாட்டு. ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு 3 நன்றி பாட்டை பாடுறீங்கன்னு வச்சுக்குவோம். பார்த்து பாடுறீங்க, பாராமல் தெரிஞ்சதை பாடுறீங்க. நீங்கள் நன்றி அனுபவத்தில், நன்றி எக்ஸ்ப்ரெஷனில், நன்றி எண்ணத்தில் வளர்றீங்க, பெறுகிறீங்க. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. பிதாவே, இந்த அருமையான பாடத்துக்காக, போதனைக்காக, பயிற்சிக்காக நன்றி சொல்கிறோம். 2 வசனங்களும் இதை பார்க்கிறவர்கள் கேட்கிறவருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண, இதை பார்க்கிற கவனிக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, அவர்கள் இயேசு ஏற்றுக்கொண்டபடி அவருக்குள் வேர் கொள்ள வேண்டும், இயேசுவின் மேல் கட்டப்பட வேண்டும், இயேசுக்குள் ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டும், வாழ வேண்டும். நாங்கள் நடந்து போனால் அது எல்லாரும் பார்க்குறாங்க. நாங்கள் இயேசுக்குள்ளே நடப்பது எல்லாருக்கும் காணப்படும். போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதியை தாங்க, ஸ்தோத்திரத்தோடு அதில் பெருக கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். என்னை வெறுமையாக்கினே, உம்மை மகிமைப்படுத்தினே. என்னை வெறுமையாக்கினே, உம்மை மகிமைப்படுத்தினே. நான் யார், நான் யார், ஒரு மனிதன் தானே. நான் யார், நான் யார், வெறும் களிமண்தானே. நான் யார், நான் யார், ஒரு மனிதன் தானே. நான் யார், நான் யார், வெறும் களிமண்தானே. நான் யார், நான் யார், வெறும் களிமண்தானே. நான் யார், நான் யார், வெறும் களிமண்தானே. என்னை வெறுமையாக்கினே, உம்மை மகிமைப்படுத்தினே.